निर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्या स्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्. இங்கு தோன்றா துணையாக வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் மற்றும் தவத்திரு சுவாமி சாரதானந்தர் ஆகிய அனைவருக்கும் நமது பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறோம். 33வது வருடத்து மாநாடு. இந்த அரங்கத்தை பார்த்தால் மேலிருந்து 33 கோடி தேவர்களும் இங்கே வருவது போல் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கம். இந்த அரங்கத்தில் நட்சத்திரங்களாக மின்னிக்கொண்டிருக்கக்கூடிய துறவி பெருமக்களுக்கும், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய கண்மணிகளாக அவர் போற்றக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நீங்கள் வந்த உடனேயே நீங்கள் வர்றீங்க, வாசலில் நிற்கிறீங்க, யாரை பார்க்குறது? எல்லாமே புதியவர்கள். யாரை பார்ப்பது, எங்கே போகிறது, எங்கே பதிவு செய்து கொள்வது, எங்கு கால் கை அலம்புவது, எங்கு அமர்வது, எங்கு தங்குவது, எதுவுமே தெரியவில்லை. அப்போ யாராவது வந்த உடனேயே உங்களை வரவேற்கிறார்கள். வாங்க, இங்கே வாங்க, அங்கே பேர் பதிவு செய்து கொள்ளுங்கள், இங்கே சாப்பிடலாம், இங்கே உட்காரலாம், அங்கே ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் உங்களுக்கு உதவி செய்தால் அவரை நீங்கள் என்ன மறப்பீங்களா? மறக்க மாட்டோம் இல்லையா? இந்த ஒரு சிறு உதவிக்கே நம்ம அப்படியே அடுத்த என்ன செய்வோம், நம்ம பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, 33 நம்ம சந்தித்தோம், 34 நம்ம சந்திக்கலாம் அப்படி நாம் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிறு உதவிக்கே இப்படி இருக்கிறது என்றால், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் யோக சகாயர் அப்படின்னு ஒரு அருமையான பதத்தை சுவாமி விவேகானந்தர் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார். சகாயம் அப்படின்னா இது கிறிஸ்தவ வார்த்தை கிடையாது. நல்ல ஞாபகம். அடைக்கலம், சகாயம், ஊழியம் இதெல்லாம் கிறிஸ்தவ வார்த்தைகள் கிடையாது. எல்லாமே நம்முடைய வார்த்தைகள். அவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். அப்போ என்னென்ன சகாயம் என்றால் என்ன அப்படின்னா, உதவி செய்பவர், சேர்த்து வைப்பவர், உங்களுக்கு உங்களை காட்டுபவர். சுவாமி எத்துநாதானந்தர் பேசினார் இல்லையா, உன்னை நீ உணர், உலகம் உன்னை உணரும். அப்போ அந்த மாதிரி நமக்கு நம்மை காட்டுபவர், நம்மை இறைவனுக்கு காட்டுபவர், அல்லது இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்ப்பவர் யோக சகாயர் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பதம். அதில் இங்கெல்லாம் நம்ம வரும்போது இந்த பகுதியில் பார்த்தோம், நிறைய விநாயகர் கோவில்கள்லாம் இருக்குது. அதில் வரும்போது ரொம்ப அருமையான ஒரு பதம், வழித்துணை விநாயகர். விநாயகர் எத்தனையோ விநாயகர் இருக்காங்க, நிறைய அனந்த கோடி விநாயகருக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் வழித்துணை விநாயகர் அப்படின்னா, நீ எங்கு போக வேண்டுமோ, எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு உன்னை கொண்டு செல்பவர் அந்த விநாயகர் அப்படின்னு ஒரு அருமையான விஷயம்லாம் இருக்குது. அதில் நமக்கு இங்கே 2 பதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று யோகம் என்றால் என்ன, இன்னொன்று சகாயம் அப்படின்னா என்ன. சகாயம்னா உதவி செய்பவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ யோகம் என்றால் என்ன முதல் பார்க்கணும். நமக்கெல்லாம் தெரியும், நிறைய இடங்களில் நிறைய கடைகளில் போட்டிருக்கோம், ஒரு கழுதை படத்தை போட்டுட்டு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு வரும். கழுதையை பார்த்துட்டு என்னை பார் யோகம் வரும், அதுக்கு ஏதோ தத்துவம் இருக்கும், எனக்கு புரியல அது. ஆனால் என்னை பார் யோகம் வரும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கும். யோகம்னா அந்த மாதிரி ஏதோ எல்லாம் இருக்குது. ஆனால் ஆதாரபூர்வமாக சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டும். இல்லைன்னா நமக்கு இன்னொரு யோகம்னா என்ன தெரியும், யோகம் அடிக்குது அப்படின்னா லாட்ரி சீட்டில் பணம் விழுந்திருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு நல்ல யோகம் அடிக்குது அப்படின்னா அதெல்லாம் சாதாரண பரிபாஷைகள். அப்படி யோகம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப பெரிய குழப்புற விஷயமும் கிடையாது. அதை நல்லா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் யோக சகாயர்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர் யாருன்னா கிரீஷ் சந்திர கோஷ், குடிகார பக்தர் இல்லையா. அந்த குடிகார பக்தர் அவர் சென்று கேட்கிறார். அவருடைய தம்பி அதுல்னு பேர், அவருக்கு
அவ்வளோ ஸ்ரீராமகிருஷ்ணன் மேலே அவ்வளோ பக்தி கிடையாது. இருந்தாலும் அண்ணன் போகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்திருக்கார். வந்து கேட்குறார். கேட்டுட்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்குறார் ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கார், தட்சிணேஸ்வரத்தில் பேசிக்கிட்டே இருக்கார். வர்றார், வந்தவங்ககிட்டெல்லாம் இவர் கொடுக்குற காணிக்கைகளை ஏற்றுக்கிறார், அவங்க கொடுக்குற புஷ்பங்களையும் எல்லாமே எடுத்துக்கிறார், சாப்பிட்றார், பேசுகிறார், பேசிக்கிட்டே இருக்கார். அந்த அதுலுக்கு சின்ன பையன் நம்பிக்கை இல்லாதவன் அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் என்ன தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் வேறு ஒன்றும் இல்லைப்பா, நீங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னை பற்றி ஒரு அறிமுகம் எப்படி செய்து கொள்கிறார் என்றால், நான் ஒரு கல்யாண தரகர் மாதிரி, மேரேஜ் புரோக்கர். 2 பேர் இங்கே ஒருத்தர் இருக்கா. இப்போ கல்யாண தரகர் என்ன செய்கிறார், ஒரு நல்ல ஜோடி அப்படின்னா இந்த ஜோடி அந்த ஜோடி 6 பொருத்தமோ 8 பொருத்தமோ 10 பொருத்தமோ பார்த்து சேர்த்து வைக்கிறார். அதே மாதிரி தான் நான் என்ன செய்கிறேன், 2 நல்ல உள்ளங்கள் அல்லது ஒரு நல்ல உள்ளம் இருந்ததென்றால், அது ஏங்கி கொண்டு இருக்கிறதென்றால், அது தவித்து கொண்டு இருக்கிறதென்றால், அவனுக்கு ஒரு நாதனை காட்டுகின்றேன். என்னிடம் வந்தவர்கள் எவருமே அனாதைகள் கிடையாது. அனாதைங்கிற வார்த்தை நல்லா அவதானித்து பாருங்கள். அனாதை என்றால் நாதன் எவனுக்கு இல்லையோ அவன் அநாதன். அனாதை என்ன யாரு, நாதன் அப்படின்னா தலைவன் இல்லாதவன். தலைவன் இல்லாதவன் என்றால் கடவுள், அந்த இறை மார்க்கத்தில் செல்லாத எல்லாருமே அனாதைகள் தான். அப்படி அந்த யார் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறேன். ஒரு கல்யாண புரோக்கர் செய்கிற வேலை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னாராம். அந்த ஒரு விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம் என்றால், நாம் எங்கெல்லாம் தவித்து வந்திருக்கிறோம், எத்தனை பிறவிகளை நம்ம தவிச்சு வந்திருக்கோம் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் வருவதற்கு. அது நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ திடீர்னு வந்துட்டோம், தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். சுவாமி சிவானந்தர் சொல்வார், தீட்சை உனக்கு நீ வாங்கியதாக நினைக்காதே, தீட்சை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும், தீட்சை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தகுதியை பார்த்து அவர்கள் கொடுக்கவில்லை, அவருடைய கருணையை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த தவிக்கும் உள்ளத்தையும் அதற்கேற்ற தலைவன் ஒருவன் இறைவன், அவனை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த யோக சகாயர், யோகம் என்ற மார்க்கத்தில் இறைவனை சென்று சேர வேண்டும். அதுதான் யோகம். அந்த யோக மார்க்கத்தில் நம்மை சுலபமாக கொண்டு சேர்ப்பவர் என்ற முதல் பொருள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, யோகம்னா என்ன? நம்ம சொல்ற என்னை பார் யோகம் வரும், அதை விட்டுடுவோம். யோகம் அடிக்குதுங்கிறத அதையும் விட்டுடுவோம். யோகம் அப்படின்னா பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். பகவத்கீதை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அதுக்கு முன்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 18வது, இந்த 18ங்கிறது நம்முடைய இந்து சமயத்தில் 18 என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நம்பர். 18 படிகள் இல்லையா? 18 படிகள். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 18 பார்த்தோன்னே 18 அத்தியாயங்கள் எல்லாம். 18 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 திருநாமங்களில் 18வது திருநாமமாக இருப்பது யோகா அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, எது இருந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்குமோ, எது இல்லை என்றால் உனக்கு எல்லாம், எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையோ அது யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு யோகா அப்படின்னா என்ன, கை கால் வளைக்கிறது மட்டும் யோகம்னு நினச்சிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப அடித்தட்டு ஒரு சரி கீழே இருக்கிற ஒரு பொருள், அது சாதாரண ஒரு பொருள். அப்போ யோகம் என்றால் என்ன? பகவத்கீதை சொல்லுகிறது, துக்க சம்யோக வியோகம் யோகா. என்ன அர்த்தம் அதுக்கு? எது துக்கமாக இருக்கிறதோ அதை சுகமாக மாற்றுவது, இன்பமாக மாற்றுவது எது, அதுதான் யோகம். நம்ம துக்கம் நினைத்து கொண்டு இருப்போம், அந்த துக்கத்தை அல்லது துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருப்போம். அந்த துக்கத்தை அப்படியே இன்பமாக மாற்றக்கூடியவர். துக்கத்தை நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்போம். அதாவது ஒரு இருட்டாக இருக்குது, அங்கே பூதம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பூதம் இருந்ததாங்க, பூதம் இருந்தது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, மனசுக்குள்ள பூதம் இருக்குது, பயம் என்ற பூதம் இருக்கிறது. அப்படி இருக்கும் போதை இன்பமாக மாற்றக்கூடியது யோகா.
இதுக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் யோக சகாயராக இருந்தார் என்பதற்கு. சுவாமி திரிகுணாதீதானந்தர், சாரதா பிரசன்னர், நல்ல பணக்கார வீட்டு பையன், ரொம்ப நல்ல நிறைய சொத்துக்கள் உடைய பையன். ஆனாலும் நல்ல பையன், நிறைய சொத்துக்கள் இருக்கும்போது அவன் ஒரு சாதாரண ஒரு ஜடமாகத்தான் இருப்பார்கள் பெரிய பணக்கார வீட்டு பசங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவர் எப்படி இருக்காருன்னா, நல்ல படிக்கிறார், நல்லா செய்கிறார், சொத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான நல்ல ஒரு கோல்டன் வாட்ச், அந்த வாட்ச் கட்டியிருக்கார். அன்னைக்கு கட்டியிருக்கார். அது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தொகையுள்ள ஒரு வாட்ச், விலையுள்ள வாட்ச். திடீர்னு ஒரு நாள் அது காணா போயிடுது. அது வரைக்கும் பரீட்சையில் நல்லா படிப்பார், நல்ல விளையாடுவார், எல்லாம் செய்வார். இந்த வாட்ச் காணா போன உடனேயே அவரால் தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, வேறு சிந்திக்க முடியவில்லை. இவ்வளோ பெரிய வாட்ச் தொலைஞ்சு போச்சா, நான் எங்கே போய் தேடுறது? எல்லாமே தொலைஞ்சு போச்ச மாதிரி, இந்த உலகமே எல்லாமே தொலைஞ்சு போச்ச மாதிரி அவருக்கு ரொம்ப அவ்வளோ பயம், அவ்வளவு துக்கமாக இருக்கிறது. முகமெல்லாம் வாடி போச்சு. சின்ன பையன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-14 வயசு இருக்கும். ரொம்ப வாடி போயிட்டான். அப்படியே, அதாவது பயத்தின் காரணமாக இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு பற்று இருந்தது அந்த வாட்சின் மீது. அந்த சமயத்தில் அவருடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மகேந்திரநாத் குப்தர் அவர் கூப்பிட்றார். என்ன தம்பி, என்னாச்சு? நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னா நம்மெல்லாம் நல்ல ஆசிரியர் விருது வாங்குகிறோம். நல்ல ஆசிரியர் அப்படின்னா யார் ஒருவர் ஆசிரியராக இருப்பவர் ஆச்சாரியராக மாறி தனது மாணவனை தெய்வ மார்க்கத்தில் கொண்டு செல்கிறாரோ அவர் நல்ல ஆசிரியர் என்று சொல்லலாம். அந்த வகையில் மகேந்திரநாத் குப்தர் என்ன செய்கிறார், வா, நீ உன்னோட கஷ்டம் என்னன்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் வா, நான் உன் கஷ்டத்தை போக்க முடியும். என்னால் முடியாது, ஆனால் நான் ஒரு இடத்துல கொண்டு போகிறேன், அவர் உனக்கு ஏதாவது செய்வார். சரின்னு போகிறார். அங்கே போன உடனேயே ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை கல்பத்தருவாக அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரையும் பார்க்குறார், எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த பையன் சிறுவன் வருகிறான், பக்கத்திலேயே மகேந்திரநாத் குப்தர் வருகிறார். வந்த உடனே அவர் இதை பற்றி எதுவுமே பேசலை. என்னப்பா முகம் வாடி இருக்கு, உன் வாட்சி காணா போச்சா அப்படின்னு எதுவும் அதிசயங்கள் எதையுமே அவர் காட்டவில்லை. என்னாச்சு உனக்கு அப்படின்னு எதுவுமே விசாரிக்கலை. ஆனால் அவர் உபதேசித்தது எல்லாமே பார்த்தோம் என்றால், மனசு சாதாரண இடங்களில் இருக்கும் போது அது சாதாரணமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். மனதை உயர்ந்த விஷயங்களால் நிரப்பு, உன் வாழ்க்கையும் நிரம்பி ஆனந்தத்தால் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வேறு வேறு வகையில் சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த சாரதா பிரசன்னர் அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ மனது சுத்தமாக வைத்திருந்தால், மனதில் பற்று, வேண்டாத பற்று, பந்தம், பாசம் என்னென்ன நம்ம சொல்கிறோமோ அது இல்லாமல் மனதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நல்ல விதமாக வைத்திருந்தால் அது எப்போவுமே அதில் துக்கம் வராது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொன்ன உடனேயே அந்த சாரதா பிரசன்னருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் நினச்சேன் நான் தங்க வாட்சை தான் தொலைத்து விட்டேன் என்று. ஆனால் நான் தங்க வாட்சை தொலைத்திருந்தாலும் தங்கம் போன்ற ஒரு மனிதரை நான் இன்று தரிசித்திருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அவர் அன்னைக்கே அவருடைய சீடராக மாறுகிறார். அன்னைக்கே அதிலிருந்து அவர் அப்படியே போய் சுவாமி திரிகுணாதீதானந்தர் ஆகிறார். யோகா அப்படின்னா துக்க சம்யோக வியோகம் யோகம். அப்படி என்னன்னா சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி அப்படிம்பாங்க. நமக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டு பாருங்கள், எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படின்லாம் நம்ம சொல்வோம். எப்பவும் துக்கத்தை நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அது இல்லாமல் சுகம்னா ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் கவனம் செலுத்தும் போது யோகம் என்பது தன்னால் நமக்கு கூடும். ஒன்று. ரெண்டாவது அப்படின்னா நிறைய இருக்கு, நேரத்தை கருதி கொஞ்சம் சுருக்க சொல்ல வேண்டும். ரெண்டாவது யோகம்னா யோகத்திற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அதில் இன்னொரு பொருள் நான் சொல்கிறேன். யோகா கர்மஷு கௌஷலம். என்னது? டெக்ஸ்டரிட்டி இன் ஒர்க் இஸ் யோகா. ஒரு வேலையை திறம்பட செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு நமக்கு திட்டமிடல் வேண்டி இருக்குது, எவ்வளவு நாம் உழைக்க வேண்டி இருக்கிறது, ரிகர்சல் பண்ண வேண்டி இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம பக்தர்கள் கூடி இருக்கிறோம் என்றால்
இந்த சாது பெருமக்கள், இங்கே இருக்கக்கூடிய பரிஷத், இவங்க எல்லாருமே எவ்வளவு திட்டமிடல், எவ்வளவு உட்கார்ந்து பேசியிருப்பாங்க, எவ்வளவு கவனிச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும். அப்படின்னா அப்போ என்னன்னா அதுதான் யோகம். யோகத்தை சரியாக நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது எப்படிப்பட்ட மகாகவி பாரதியார், இந்த பள்ளி மகாகவி பாரதியாரோட அந்த பேரில் இருக்கக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியில் அந்த பள்ளி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரதியார் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், யோகம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருள் சொல்கிறாங்க. பகவத்கீதையில் எண்ணற்ற பொருள்கள் இருக்கின்றன. பாரதியார் ஒரு பொருள் சொல்கிறார். சுவாமி விவேகானந்தரை உள்வாங்கியவர். அவர் சொன்ன வார்த்தை யோகம் என்றால் ஊருக்கு உழைத்திடல் யோகம். ஊருக்காக உழைக்கணும், ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்படி பார்க்கும் போது அந்த மாதிரி நம்ம நல்ல விதமாக என்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி நான் உழைக்கின்றேனா? யாருக்காக உழைக்கின்றேன்? என்னுடைய சுயநலத்திற்காகவா? பெயர், புகழ், பட்டம், பதவி, இதுக்காக உழைக்கிறேனா அப்படின்னு இல்லாமல் ஊருக்காக உழைத்திடல் யோகம். அப்படி ஊருக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு யோகம் தன்னால் வரும். அப்படி யாராவது உழைத்தார்கள் என்றால் யோக சகாயரான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி உதவுகிறார்? இன்னொரு உதாரணம், முர்ஷிதாபாத், மேற்கு வங்காளத்தில் நிறைய பேர் அங்கு பஞ்சத்தால் தவிக்கிறார்கள். அங்கே எல்லாமே இஸ்லாமியர்கள் ஏராளமாக இருந்தவர்கள். அங்கே இஸ்லாமிய சிறுமிகள் எல்லாம் 1 நாள் 2 நாள் பட்டினி கிடந்தார்கள். அங்கே யாருக்குமே தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சோறு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்கும் போது பசியில் அப்படியே வாடி வதங்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சுவாமி அகண்டானந்தர் அந்த பக்கம் போகிறார். அவர் நிறைய தீர்த்த யாத்திரை எல்லாம் செய்து வந்தவர். தீர்த்த யாத்திரையாக தான் அப்படி வரும்போது இங்கு பார்க்கிறார். இங்கு வந்தவுடன் மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்துவிட்டு, நான் செய்ய வேண்டிய தீர்த்த யாத்திரை இதுதான், மக்கள் சேவை தான் நான் செய்ய வேண்டிய தீர்த்த யாத்திரை என்பதை புரிந்து கொண்டு அங்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். சேவை செய்யும் போது பணம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற ராமகிருஷ்ணன் மிஷன் நம்ம ஏதாவது உதவி செய்யணும், அங்கேருந்து பணம் வரும், நம்ம திரட்ட முடியும். இவர் ஒரே 1 மேன் ஆர்மி, என்னென்னமோ பண்ணுறார். கடைசியில் அவருக்கு நேராக ஸ்ரீராமகிருஷ்ணட்டே போய் சரண்டர் ஆகிறார். இவ்வளோ மக்கள் தவிக்கிறார்களே, இவ்வளோ பேர் வாடி வதங்குகிறார்களே, அவர்களுக்கு ஒன்றுமே இல்லையே, நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்றுமே கையாளாகத்தனமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கதறுகிறார், பிரார்த்தனை செய்கிறார், மன்றாடுகிறார், எல்லாம் அப்படி செய்கிறார். 2 நாள் 3 நாள் 5-6 நாள் ஆன பிறகு திடீரென்று ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ணன் அவருக்கு காட்சி தருகிறார். இவர் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கார். காட்சி கொடுத்து ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், கொஞ்சம் பொறு, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறார். நான் எனக்காகவே கேட்குறேன், நான் மக்களுக்காகத்தான் நான் கேட்குறேன், நீ கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதாவது எப்போவுமே ஒரு சாதாரணமாக செஞ்சிட முடியாது இல்லையா? ஒரு அவதார புருஷர், ஒரு அவதார வரிஷ்டர், ஒரு பரமஹம்சர் சாதாரணமாக செஞ்சிட முடியுமா? ஏதோ 2 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு போயிட முடியுமா? இல்லை. அவர் யோசிக்கிறார். அவர் கேட்டது நடந்தது 1897ஆம் ஆண்டு இது நடக்குது. கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். அவ்வாறு இருந்தபோது திடீரென்று பார்த்தால் சுவாமி விவேகானந்தர் அங்கே வேலூர் மடத்தில் மக்கள் தொண்டு செய்வதற்காகவே ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பிக்கிறார். 1897ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தவுடன் முதல்ல இந்த முர்ஷிதாபாத்தில் சென்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னமிட வேண்டும் அப்படின்னு முதல் சேவை அப்படி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவர் ஒரு 10 பேரோ இல்லை 100 பேருக்கோ சாப்பாடு போடணும்னு நினைக்கிறார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி அதை திட்டமிட்டு செயல்படுத்தினார் பார். இவன் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேவை செய்யும் வகையில் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்து கொடுக்கிறார். அப்படின்னா யோக சகாயர் அப்படின்னா ஒரு சாதாரண நம்ம அகண்டானந்தர் விரும்பியது அங்கே இருந்தக்கூடிய 300 பேருக்கோ 400 பேருக்கோ சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி சேவை செய்தார் என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணர் சேவை செய்யும் ஒரு இயக்கத்தையே, ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி இன்று வரை அது
துல்லியமாக சேவை செய்து வருகிறது. அப்படின்னா எப்படின்னா, நெல் கேட்டால் நிலமே தரக்கூடிய தெய்வம் நம் ஸ்ரீராமகிருஷ்ணர். நமக்கு ஒரு வேளை சோறு வேணும், ஒரு வயிற்றுக்கு சோறு வேணும் அப்படின்னா, உனக்கு ஒரு அன்ன சத்திரத்தை கொடுத்து அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமாக அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ரெண்டாவது பதம், ரெண்டாவது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்து யோகம் அப்படிங்கிறது ரெண்டே பொருள் தான் நம்ம பார்த்தோம். ரெண்டு பொருள். ஒன்று யோகம் எப்படி இருக்கு, ரெண்டாவது ஊருக்கு உழைத்திடல் யோகம், யோகா கர்மஷு கௌசலம். இது ரெண்டு நேரம் கருதி கொஞ்சம் சுருக்க வேண்டியிருக்கு. இது ஆன்மீக மார்க்கத்தில் பலவிதமான பாதைகள் இருக்கு, பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதத்திலும் பல மார்க்கங்கள் இருக்கின்றன. அதுவும் இந்து மதத்தில் எண்ணற்ற மார்க்கங்கள், எவ்வளவு மடங்களோ அவ்வளவு பாதைகள் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார். அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்ற பாதை இருக்கும். சுவாமி சிவானந்தர் ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். மற்ற சாதாரண பக்தர்கள், சாதாரண அடியார்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய யோக மார்க்கத்தில் சென்று அவர்களுடைய குண்டலினி சக்தியை அவர்கள் எழுப்புவதற்கு பாடுபடுவார்கள். குண்டலினி சக்தியை எழுப்பி அவர்கள் யோக தரிசனம் அல்லது ஆன்ம தரிசனம், தெய்வ தரிசனம் பெறுவார்கள். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற யோக சகாயர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தமது பிரார்த்தனையாலும் தமது அன்பினாலும் மனித குலத்தின் மீது உள்ள பெரும் கருணையாலும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தன்னுடைய பூஜையாலும் சாதனைகளாலும் 12 ஆண்டுகள் கடும் தவத்தினாலும் அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய குண்டலினியை அவேக்கன் செய்வார், தன்னுடைய குண்டலினியை விழிப்புணர்த்துவார். ஆனால் அது சதஸ்கோடி 100 கோடி ஸ்லோகங்களாக ஆவிர்பவித்தன. அது 100 கோடி ஸ்லோகங்களாக அப்படியே இந்த உலகத்திற்கு வருகிறதா. வந்த உடனேயே எல்லாருமே 3 பேர் தான் முக்கியமாக இருக்கிறார்கள், தேவர், மனிதர், அசுரர். இந்த 3 பேருமே என்ன செய்கிறாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும், அந்த 100 கோடி ஸ்லோகத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாருமே சண்டை போடுறாங்க. பிரம்மா பார்க்குறார். பிரம்மா பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறார், இந்த 3 பேரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் 100 கோடி ஸ்லோகங்கள் வைத்திருக்கிறேன், அந்த 100 கோடி ஸ்லோகங்கள் இவங்க 3 பேரும் கேட்குறாங்க, எப்படி பிரித்து கொடுக்கறது தெரியல. சிவபெருமான் பார்த்தார், ரொம்ப சுலபம், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், 100 கோடி. நீங்கள் எல்லாரும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, நான் ஒரு கணக்கு கொடுக்க போகிறேன். 100 கோடி இருக்கிறது, தேவர், அசுரர், மனிதர். 100 கோடி 3 பிரிங்க, 33 கோடி, 33 3 விதமாக 33 கோடி போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கு, 1 கோடி. அப்புறம் பார்த்தாங்களா, இந்த தேவர், அசுரர், மனிதர்கள் இவங்க 3 பேருக்குமே கொஞ்சமாவது அது இருந்துச்சுன்னா, இதுவே போரும்பா, இதுவே நம்ம படிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள். ஆனால் ஆசை, பேராசை என்ன பண்ணுது, அந்த 100 கோடியில் தான் முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கும், அதுலேயும் எங்களுக்கு பங்கு வேணும். இப்போ 1 கோடியில் எப்படி பிரித்தாங்க, 33 லட்சம் 33 லட்சம் 33 லட்சம் 3 பிரித்தாச்சு. எவ்வளோ மிச்சம் இருக்குது, 1 லட்சம் மிச்சமாக இருக்குது. இதுலேயே திருப்தி அடைஞ்சிருக்கலாம் இல்லையா, அடையவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, அந்த 1 லட்சத்துலேயும் கூட அப்படிங்கிறாங்க. இப்போ என்னாச்சு கணக்கு, 33 லட்சம் 33,000 33,000 எவ்வளோ இருக்குது மிச்சம், இப்போ 1000 மிச்சம் இருக்குது. 1000ல் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே விட்டுருக்கலாம், அங்கேயும் விடலை, அந்த 1000த்துலேயும் பங்கு கேட்டாங்க. இப்போ எவ்வளோ கணக்கு, இப்போ எவ்வளவு, 333. அது இப்போ எவ்வளோ இருக்குது ஸ்லோகம், ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது 32 அக்ஷரங்களை கொண்ட அனுஷ்டுப் சந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். 32 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 32 எழுத்துக்களில் இதிலேயே பார்க்கலாம், மறுபடியும் வெறும் தேவனாகவே இருந்தான், வெறும் மனிதனாகவே இருந்தான், வெறும் அசுரனாகவே இருந்தான். ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டிய மனிதனாக, அசுரனாக, தேவனாக அவர்கள் இருக்கவில்லை. அந்த இதுலேயும் இது கேட்டாங்க, அந்த ஒரு ஸ்லோகத்திலையும் கொடு அப்படின்னாங்க.
அந்த ஸ்லோகத்தில் 32 அக்ஷரங்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தோம் அப்படின்னா 10 தேவருக்கு 10, அப்புறம் மனுஷனுக்கு 10, அசுரனுக்கு 10. எவ்வளோ இருக்கு இப்போ? 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கள் தான் ராம. அந்த ராமாவை பார்த்தாங்களாம், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு சாரத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த ராமா சிவன் கையிலே இருந்தது. அதனால தான் சிவனுக்கு உகந்த நாமம், சிவபெருமான் ஜபிக்கக்கூடிய நாமம் எது என்றால் ராம. எவ்வளோ பெரிய 100 கோடி ஸ்லோகங்களையும் ராமர் என்ற யோக சகாயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். ராமகிருஷ்ணர் என்ன செய்கிறார்? ராமர் என்றால் ரமயத்தை இத்தே ராமகா, நம்ம எல்லாம் ஈர்ப்பவர். அப்படி ஈர்ப்பவர் அவர் என்ன செய்கிறார்? வெறும் ராமா மட்டும் போராது, இன்னொரு இது. இந்த ராக்கெட் லான்ச்சிங் எல்லாம் பூஸ்டர்னு வைப்பாங்க. மேலே போகணும் அப்படின்னா ஒரு பூஸ்டர் தள்ளிக்கிட்டே போகும், மேலே முடிஞ்ச உடனே அடுத்த பூஸ்டர் இருக்கும். அது மாதிரி ஒரு ராமா மட்டும் போதாது, கிருஷ்ணா என்ற ஒரு நாமத்தையும் அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறார். கிருஷ்ணா என்றால் கிருஷ்ண நாமோ சர்வ ஆகர்ஷ ஸ்வரூப ஆனந்ததாதா துக்கநாசகா. ஆனந்தத்தை வழங்குபவர், ஆனந்தத்தை வழங்கும் துக்கத்தை தீர்ப்பவர் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை அவர் சொல்றார். இப்போ ராமகிருஷ்ணர் என்று சொல்லும் போது நாம் வெறும் இந்த ராமகிருஷ்ணன் சொல்கிறோம், இது ஏதோ ஒரு பேர் சொல்கிறோம், அப்படி இல்லை. அந்த 100 கோடி ஸ்லோகங்களுடைய திரட்சி, சாரம், இன்னும் சொல்ல போனால் குவைண்டசன்ஸ் அப்படிம்பாங்க, சாரஸ்ய சாரம். அந்த சாரமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய திருநாமம் நமக்கு வந்திருக்கிறது. நாம் வானுலகுக்கு ஏக வேண்டும் என்றால் ராமா என்ற அந்த சிறு நாமமே போதும் அப்படிங்கிறதை நாம் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யோகா, யோக சகாயர் என்று சொல்லும் போது எத்தனையோ நம்ம எல்லாம் வேதாந்த கிரந்தங்கள்லாம் படிக்கும் போது அவ்வளவு சிரமமான பாதைகளாக இருக்கின்றன. அது மட்டுமில்லை, வறட்சியான பாதைகளாக இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன செய்கிறார்? நான் 16 அணா செய்து விட்டேன், 1 அணா, ஒன்னே ஒன்று கொஞ்சம் செய். நீ 1 அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறார். அதே மாதிரி அன்னை சாரதா தேவியார் சொல்றாங்க, யார் ஸ்ரீராமகிருஷ்ணரை வழிபடுகிறார்களோ, யார் ஸ்ரீராமகிருஷ்ணரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு உணவிற்கும் உடைக்கும் பஞ்சம் இல்லை, பஞ்சம் வராது என்று சாகரேர் மா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறார் அன்னை சாரதா தேவியார். இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக நாம் பார்க்கக்கூடாது, வெறும் சம்பவங்களாக பார்க்கக்கூடாது. அந்த சம்பவங்கள் நமது வாழ்க்கையில் சரித்திரங்களாக மாற வேண்டும். அதுதான் யோக சகாயர் என்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்த்தோம். பெரிய விஷயம் இது. யோக சகாயர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஐயோ சொல்கிறோம், அதானே சொல்கிறோம். தொலைஞ்சோம், ஐயோ சொல்கிறோம். கொஞ்சம் மாற்றி யோசி. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ராமகிருஷ்ணா சொல்லிப்பார். சென்னையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காயத்ரின்னு ஒரு அம்மா இருந்தா. அவள் அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு செயின் போட்டு போயிருக்கான். அப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு பையன் வந்து வேகமாக அந்த செயினை பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஒரு சாதாரண சந்து. இவ வந்து ஐயோ சொல்லலை, ராமகிருஷ்ணான்னு கத்தினாலாம். ஆச்சரியம். அந்த ஆள் திரும்பி பார்த்துட்டு இவ ஏதோ மந்திரம் சொல்கிறா, எனக்கு கால் கை விளங்காமல் போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணா, அந்த செயின் அங்கேயே போட்டுட்டு போயிட்டான. என்னன்னா இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு மந்திர சக்தி அப்படின்னா அது அந்த அளவுக்கு உயர்ந்த விஷயமா இருக்கிறோம். நமக்கெல்லாம் ராமகிருஷ்ண மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அந்த ராம என்ற மந்திரம், கிருஷ்ண, இந்த ரெண்டும் சேர்ந்ததே எப்படி நமக்கு ராமங்கிறது வந்திருக்கிறதுன்னு நாம் இப்போ பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கணும். 100 கோடி மந்திரம் அதை கடைந்தெடுத்து லட்சமாக வந்து 1000மாக வந்து அப்படியே 2 அக்ஷரங்களில் நிற்கக்கூடிய அந்த சாரஸ்ய சாரம்,
என்ற அந்த நாமம் நமக்கு இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் நன்றாக கெட்டியாக கடைபிடித்தோம் என்றால், கெட்டியாக, அதாவது பிரேமையுடன் ஜபம் செய் அப்படிம்பாங்க. அது செய்தால் நிச்சயமாக பிரேமஸ்வரூபியான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நம்மிடம் வருவார். நம் மூலமாக இந்த உலகிற்கு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நம் மூலமாக நம்மை ஒரு கருவியாக கொண்டு சாதித்து முடிப்பார். நமக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. என்னுடைய திறமை, என்னுடைய புகழ், என்னுடைய பெயர், என்னுடைய எல்லாம் நான் அப்படி என்று இருக்கக்கூடிய கர்வியாக, ப்ரௌட் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ப்ரைடு, கர்வியாக இருக்க போகிறோமா அல்லது கடவுளின் கருவியாக இருக்க போகிறோமா? கர்வியா கருவியா? பதில் கேட்கிறேன். கர்வியா கருவியா? நன்றி.